ஹாய் ஆல், இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் டீ கேக் தான் பண்ண போகிறோம். நார்மலாகவே எல்லாருக்குமே வெனிலா டீ கேக் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த சாக்லேட் டீ கேக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் மைதா அண்ட் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கெலாம் கிராம் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டார்க் சாக்லேட் கூட ஆயில் ஆட் பண்ணி ரெண்டுத்துமே மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா ரிச் டேஸ்ட்டில் கிடைக்கும். மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் அண்ட் ஆயில் மிக்ஸை கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நல்லா டார்க் கலரில் நம்மளுக்கு சாக்லேட் டீ கேக் கிடைக்கும். ஒரு பவுலில் 4 முட்டை, அது கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட சுகர் ஆட் பண்ணி ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலரில் இருந்தது ஒயிட் கலர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைதா ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 2 to 3 பேட்சஸாக ஆட் பண்ணிக்கணும். இது கூட மைதா கூடவே மில்க் ஆட் பண்ணி ரெண்டுத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கேக் ரைஸ் ஆகாது, ஹைட்டும் கிடைக்காது. நெக்ஸ்ட் கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பீட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால கீழே தங்கிடும் ஆயில். ஸோ அதனால் நம்ம கீழே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் கீழே தங்கிடுச்சுன்னா கேக் வந்து கிறிஸ்பாக ஆகிடும், சாஃப்டாக கிடைக்காது. ஸோ பேட்டரை வந்து நல்லா கீழே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை 7 inch ஸ்கொயர் டின்னில் ஆட் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரியில் 30 to 35 minutes வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 30 minutes ஆச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 kg டீ கேக் கிடைக்கும். செம்ம சாஃப்டாக சூப்பராக சாக்லேட்டியாக இருக்கும். கட் பண்ணி காட்டுற பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்மக்கிட்ட கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரௌனிஸ், பிளாண்டிஸ், வெனிலா டீ கேக், சாக்லேட் டீ கேக்னு எல்லா வெரைட்டிஸும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு DM பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.